எல்லாரும் நான் சொல்றத கவனமா கேளுங்க. மகாத்மா காந்தி நம் நாட்டுக்கு ஏண்டா பள்ளிக்கூடம் வர்றதுக்கு ஒரு நேரங்காலம் கிடையாது. 9:30 மணிக்கு துணி கூட மாத்தாம அரையும் குறையுமா வந்திருக்க? இல்ல நேத்தி தான் உங்களுக்கு புதுசா கல்யாணம் ஆச்சு. கத்திட்டா இருப்பீங்க வர மாட்டீங்கன்னு எங்க ஆட்டோ சொல்லிச்சு. அப்புறம் பாட்டா பல்ல அடிச்சு நான் வந்துட்டேன். நான் உள்ள கட்டுமா இல்ல போட்டுமா? போ போ. மகாத்மா காந்தி நம் நாட்டிற்கு ஒரு சாக் பீஸ் வேணும் சார். நான் உங்களை என்னமோ நினைச்சேன். தலையாள் சார் நீங்க வந்த இடத்துல செலவில்லாம சிக்கனமா கல்யாணத்தை முடிச்சிட்டீங்க. போய் வேலையை பாருங்க டீச்சர். எதுக்கு சார் கத்துறீங்க? பின்ன ஸ்கூலுக்கு பாடம் நடத்த வரும்போது ஒழுங்கா துணிமணி மாத்திட்டு வரலாம்ல. இப்படி அரையும் குறையுமா வந்தா பசங்க எப்படி படிப்பாங்க? நான் ஒண்ணு அரையும் குறையுமா இல்ல, உங்க பார்வை தான் அரையும் குறையுமா இருக்கு. என்னத்தையும் பார்வை அரையும் குறையுமா இருக்கு? பொண்ணை பாக்குறதுன்னா லட்சணமா மூஞ்சிய பார்த்து பேசணும். நீங்க எங்கெங்கயோ பார்த்துட்டு என்ன அழகுறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? எங்கெங்கயோ பாக்குறேனா? ஏன் டீச்சர், எனக்கு கை குழந்தை எல்லாம் இருக்கு, நான் அப்படி செய்வேனா? உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. நீங்களும் பரிமளாவும் என்னென்ன பண்ணீங்கன்னு பசங்க பஞ்சாயத்துல சொன்னாங்க, அவங்களுக்கு கேளுங்க. கேட்டீங்களாடா? இப்ப உங்களுக்கு திருப்தி தானே, சந்தோஷம் தானே? இன்னும் ஊரு பூரா போய் டமால் அடிங்க. என் மானத்தை வாங்குறதுக்கு என்ன நீங்க எதுக்கு பேச? எல்லாரும் நான் சொல்றத கவனமா கேளுங்க.